நம்ம இந்தியன் ரோட்ஸை பல வருஷமா டாமினேட் பண்ணிட்டு இருந்த ஒரு கார் தான் இந்த அம்பாசிடர். ஃபேமஸான ஆக்டர்ஸ்ல இருந்து பொலிட்டீஷியன்ஸ் வரைக்கும் எல்லாருமே இந்த காரை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த காரே ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸா மாற ஆரம்பிச்சிட்டு இருந்தது. அப்பேற்பட்ட இந்த கார் இப்ப ஏன் இந்தியால கிடையாது? முதல்ல இந்த கார் எப்படி இந்தியாவுக்கு வந்தது? எப்படி இவ்வளவு பெரிய மார்க்கெட்டை உருவாக்குனாங்க? ஏன் இப்ப கிடையாது? நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கின காலகட்டத்தில் பெரும்பாலான கார்களை நம்ம வெளிநாட்டுல இருந்து தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி இருக்க சமயத்தில் தான் இண்டஸ்ட்ரியலிஸ்டான பிஎம் பிர்லா அவர்கள் இந்த விஷயத்தை நோட் பண்ணாரு. நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான காரே கிடையாது. இதுக்காக இவர் 1957 ஆண்டு மாரிஸ் அக்வோ சீரிஸ் 3 ஓட ரைட்ஸ் 1957 ஆண்டு வாங்கி நம்ம இந்தியாவுக்காகவே பிரத்யேகமான காரை உருவாக்குறாரு. அது நம்ம இந்தியன் ரோட்கள்ல செல்லும், எந்த ஒரு சூழ்நிலையும் அதை அசால்ட்டா ஹேண்டில் பண்ணும், எல்லா டெரென்ஸ்லயும் போற மாதிரி தான் இந்த காரை அவர் உருவாக்கி இருக்காரு. இந்த கார் அப்ப ஸ்பேஷியஸா இருந்தது, கம்ஃபர்டபிலிட்டியா இருந்தது, நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு ஏத்த மாதிரி இருந்தது. அப்படி இருந்தாலும் எங்க இவங்க தப்பு பண்ணாங்கன்னா, இவங்க மாடர்ன் அடாப்டபிலிட்டியை கொண்டு வர கிடையாது. இந்த காருக்கு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல டிசைன்ஸ் இவங்க மாத்த கிடையாது, எந்த ஒரு புது ஃபீச்சர் கொடுக்க கிடையாது. இதனாலேயே இந்த காரை வாங்குறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. வெளிநாட்டுல இருந்து புது புது கார்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த காரணத்தினால அம்பாசிடர் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் கடைசியா 2014 ஆண்டு தான் கடைசி அம்பாசிடர் மேனுஃபேக்சர் பண்ணி ரிலீஸ் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் அம்பாசிடர் மேனுஃபேக்சர் பண்றது கிடையாது. அவ்வளவு ஃபேமஸா இருந்த கார் பிராண்ட் இப்ப இல்ல. அப்படி இருந்தாலும் இப்ப வரைக்குமே பல பேருக்கு இது ரொம்பவே பிடிச்சமான பிராண்டா தாங்க இருக்கு. உங்களுக்கு அம்பாசிடர் கார் ரொம்ப பிடிக்குமா?